ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? இறைவா சேனலை சப்ஸ்கிரைப். உலகெங்கும் உள்ள இறைவானர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பிராபலங்கள் பார்த்துட்டே வரும் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் த ஸ்னேக் பாபோட நட்சத்திரம். எஸ், ராகுவின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய என் மனதிற்கு மிக பிடித்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 வருட பிப்ரவரி மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னா எக்ஸ்ட்ரா நிறைய இருக்க போகுது. 26 எனக்கு தெரிஞ்சு 20-22 தேதிக்கு அப்புறமே கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை, ராகு நான் தாண்டா கிங்கு, எல்லாரும் என்கிட்ட வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 1, 2, 3, 4ன்ற மாதிரி போகும். ஒரு விஷயம் உங்களுக்கு மட்டும் சீக்ரெட் சொல்லித்தரேன், பெரிய அஸ்ட்ராலஜி சீக்ரெட் நான் இத்தினுண்டா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. ராகு எந்த கிரகத்தோடு சேருமோ அந்த கிரகத்தோட வலிமையை எடுத்துக்கொள்ளும். ராகு எந்த கிரகத்தை பார்க்குதோ அந்த கிரகத்தோட பார்வை எடுத்துக்கொள்ளும். ராகு எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டோட வலிமை எடுத்துக்கொள்ளும். ராகுக்கு மூலத்திரிகோணத்தில் எதிர்க்கோ அதோட வலிமை எடுத்துக்கொள்ளும். 1, 5, 9 இருக்கிறதோட வலிமை எடுத்துக்கொள்ளும். கேந்திரத்தில் இருக்கிற எல்லா வலிமையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை ராகுக்கு உண்டு. அப்ப ராகு கூட இத்தனை கிரகங்கள் சேரும் போது அத்தனை கிரகத்துடைய தன்மையும் எடுத்துக்கொண்டு ராகு செயல்படுவார். அப்படின்ற போது நிறைய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை பயங்கரமான சினாரியோ கிரியேட் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு படிக்கிற பிள்ளைங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது, பெண்களுக்கு சூப்பரா இருக்க போகுது, யாரெல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் அல்டிமேட்டா இருக்க போகுது. வேலைக்கு போறவங்க மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. மற்றபடி எல்லாமே சூப்பர். ஏன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 5ஆம் இடத்தில் இத்தனை கிரகத்தோட சேர்க்கை ஒரு நிகழ்வு என்பது 5ஆம் இடமே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பூர்வ புண்ணியம், இறை அருள், தெய்வ கடாட்சம், குழந்தை, பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாம் இந்த 5ஆம் இடம். அப்போ இந்த தடவை நிறைய வேலை மாற்றம் நிகழப்போகிறது. பண வரவு, இது வரைக்கும் பணமே 5 பைசா தங்கலன்னு சொல்றவங்களுக்குலாம் காசு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கான விஷயங்கள்லாம் மேற்கொள்வீர்கள். நிறைய பார்ட்னர்ஷிப் உள்ள உங்களுக்கு வருவாங்க. அதன் மூலமாக நல்ல ஆளுமை உங்களை தேடி வரும். நிறைய ப்ராஜெக்ட், புது புது ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவீங்க. நிறைய புதிய சினாரியோ கிரியேட் ஆகும். எந்த இடத்துல தப்பு பண்ணோன்னு பார்த்து தப்பை ரெட்டிஃபை பண்ணுவீங்க. படிக்கிற பிள்ளைங்க சூப்பரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த 27 நட்சத்திரத்துல சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த தடவை அல்டிமேட்டா இருக்கு போகுது. சுவாதி நட்சத்திரக்காரருக்கு இந்த தடவை நிறைய பேர் வீட்டுல திருமண பேச்சு, திருமண வாய்ப்புகள் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு காதல் கை கூட போகிறது. ரொம்ப நாளா இருந்த கணவன் மனைவிக்குள் இருந்த விஷயம் எல்லாம் மாதிரி அந்யோன்யம் அதிகரிக்க போகிறது. தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. உடல் ரீதியாக நீங்க கஷ்டப்பட்ட அத்தனை கஷ்டத்துல வெளில வர போறீங்க. நிறைய பேரை மீட் பண்ணுன்னா இந்த தடவை மீட் பண்ணுவீங்க. நிறைய பேரோட ஒரு சினாரியோ, நிறைய பேரை மீட் பண்றதுக்கான வாய்ப்பு, நிறைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சுத்துவதற்கான வாய்ப்பு, கோவில் குளம் போவதற்கான, உங்க வாழ்க்கையை செழுமையாக்கி கொள்வதற்கு அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கான சில நலவை எல்லாம் உங்களை தேடி வரும். இப்போ படிக்கிற பிள்ளையா இருந்தா டியூஷன் போறது, வேலை பார்க்குற ஆளா இருந்தா உங்களுக்கான ஒரு வழிபாட்டு கோவிலுக்கு போய் நீங்க உங்களுடைய பிளஸ்ஸிங்கை வாங்கிக்கிறதுன்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்ன அப்படின்றத பார்த்து நீங்க அதை பயணப்படுவீங்க. அதுக்கு ஒரு நல்ல காலம் இனிதே பிறக்க காத்து. சுவாதி நட்சத்திரமா இருந்தாலும் சரி, உங்க லக்னம் சுவாதியில இருந்தாலும் சரி, லக்ன புள்ளி இருந்தாலும் சரி, லக்னநாதன் சுவாதியில உட்காந்துருந்தாலும் சரி, இந்த தடவை அல்டிமேட்டான டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது. யாருக்கு? சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. நிறைய பேருக்கு ஒரு ப்ரப்போசல் வரலாம். நிறைய பேருக்கு வாழ்க்கையோட அடுத்த கட்டம். யாரெல்லாம் ஃபாரின்ல போய் படிக்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த தடவை சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு. என்னதான் ட்ரம்ப் என்ன பண்ணாலும் நாளைக்கே வேலையை விட்டு போயிடுவோன்ற மாதிரி கேட்ட வாழை உட்கார வச்சிருந்தாங்கன்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி இந்த பிப்ரவரி மாசம் அந்த சினாரியோலாம் மாறி போயிடும். நிறைய பேருக்கு நல்லவே கிடைக்கும். வேற வேலைக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல ராகு நல்லா இருக்கிற பட்சத்துல, ஒருவேளை ஜனனகால ஜாதகத்துல ராகு நல்லா இல்லை அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த தடவை கோச்சாரம் எல்லாமே ராகுவின் கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப் தான் இம்பாக்ட் பண்ண போகுது. உங்களுக்கு நீங்க எனக்கு கீழே என்ன கழிவு ஊத்துனாலும் அது ஏன் தப்பே கிடையாது. நீங்க பிறந்த நேரத்தோட என்ன அமைப்போ அதுதான் இந்த மாசம் உங்களுக்கு நடக்க போகுது. அதனால நான் அதை பத்தி கவலையே பட வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல, நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், மனதுக்கு பிடித்த துளாராசி தான் சொல்லுவேன். துளாராசிக்காரர்கள் தான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் கீழே வந்து ஒரு மாதிரியே போடுறீங்க. அது நான் இறைவால போடுறதில்ல, நல்ல பசங்களா இருக்கீங்க, இறைவா மக்கள்லாம் ரொம்ப நன்றி. அந்த அளவுக்கு மற்ற சேனல் மாதிரி இல்லை. இருந்தாலும் ஏமா சொல்றேன்னா என் கடன் படி செய்தி கிடப்பது எவ்வளவுதான், நான் சொல்லிதானே ஆகணும். ஸோ சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறைய நல்லவே கிடைக்க போகுது. நிறைய விஷயம் உங்களை தேடி வரப்போகுது. நிறைய வாங்க போறீங்க, வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பு. நிறைய பெர்ஃப்யூம் வாங்குறது, நிறைய அழகு சாதன பொருட்கள் வாங்குறது, உங்களை அழகுபடுத்திக் கொள்வது, திடீர்னு ஹேர் கட் பண்றது, திடீர்னு ஃபேஷியல் பண்றது, இது வரைக்கும் இல்லாம டைமே இல்லாம ஓடிட்டு உங்களை நீங்க அழகுபடுத்திக்கிறதுன்ற மாதிரினா ராசிநாதனும் போய் உட்காந்துருக்க போறாரு. நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் ஒன்றாக இணையதல் அப்படின்னாலே நான் சொல்லியிருக்கேன், எப்பயுமே அது ரொம்ப சுகபோகத்தை கொடுக்கணும். இந்த தடவை ரெண்டும் ஒன்றா இணைந்து, அதுவும் 5ஆம் வீட்டுல, வேற என்ன வேணும்?
கவர்ச்சியா இளமையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் மேற்கொள்வீர்கள். அதற்கான ட்ரெஸ் எல்லாம் இந்த தடவை கிடைக்கும். நிறைய கிளென்சிங் கிளீனிங் நடக்கும். இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு புதுசா சில விஷயத்தை வாங்கி மகிழ்வீர்கள். நிறைய பேர் வீட்டுல எல்லாமே கிளென்சிங் நடக்கும். நாட் ஓன்லி இது, எல்லாத்தையும் தூக்கி போட்டு புதுசா ஒன்ன கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, நான் மறுபடியும் புரோட்டா சாப்பிட்றேன்ற மாதிரியான வாழ்வியலை புதுசா தொடங்க ஆரம்பிப்பீங்க. கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை உடல் ரீதியான பிரச்சனை எல்லாம் சரியா போயிடும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமாக இருப்பீர்கள். வீட்டுக்கு உறவினர்களுடைய வருகை, வீட்டுக்கு நண்பர்களுடைய வருகை, வீட்டுக்கு எதிர்பார்த்தவருடைய வருகையில உங்களுக்கு ஒரு பூரிப்பையும் ஒரு புலங்காயுதத்தையும் கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு படிக்கிற குழந்தையாக இருக்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய படிப்பீங்க. எனக்கு மார்க்கே வர மாட்டேங்குது அழுதுட்டு இருந்த பிள்ளைங்க நான் போன தடவையே சொன்னேன், இந்த தடவை இன்னும் சொல்றேன், நிறைய மார்க் எடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேர் திடீர்னு டியூஷன் போவீங்க, திடீர்னு வந்து டியூஷன் இல்லாம படிப்பீங்க, ஆன்லைன் டியூஷன் போவீங்க. ஏதோ ஒன்றின் மூலமாக உங்களுக்கான படிப்பு அப்படின்றதுல இருந்த தடையெல்லாம் விலக போகிறது. 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் காதல் இனிக்க போகிறது. நிறைய பேருக்கு வந்து கல்யாணத்திற்கான வாய்ப்பு, உங்க வீட்லயோ உங்களுக்கோ கல்யாணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. காதல் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்றவங்க திரும்ப ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அப்பாவோட உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவை. உங்களுக்கு அப்பாவுக்கும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த நேரத்துல வந்துட்டு போலாம். ஏன்னா சூரியனும் போய் ராகுவோட பிடியில இருக்க போற காலகட்டம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் ஒரு பிரச்சனை வர்றது இருக்க போகுது. இத்தனை பண பற்றாக்குறையில இருந்து ஓரளவுக்கு தெளிவு கிடைச்சிடும். பணம் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு தண்ணீரை வடிவீங்க. ரொம்ப நாளா பேசாதவங்க பேசுறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. ரொம்ப நல்லா இருக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு, இந்த வயது ஒத்தவர்களுக்கு. நீங்க கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பிறப்பிற்கான வாய்ப்புகள், நல்ல தேவதை பிறப்பா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷம் கிடைக்கும். உங்க பிள்ளைகள் மூலமாக பெருமை கிடைக்கும். பிள்ளைகளுக்கு இருந்த பிணி எல்லாம் விலகும். நிறைய பேருக்கு ஒருவேளை நட்டராஸ்கோப் பொறுமா இருந்தால் பிள்ளைகளுக்கு சில ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியிருக்கும். பிள்ளைகளுக்கு வந்து சில உடல்நிலை குறித்த ஒரு சின்ன சின்ன கவலை, காது தொண்டை இஎன்டி பிரச்சனை பிள்ளைகளுக்கு எட்டி பார்க்கும். இல்லை சுவாதி நட்சத்திரக்கார குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காது வலி, மூக்கு வலி, தொண்டை வலின்ற மாதிரி லைட்டா சின்ன சின்னதாக ஒரு சினாரியோ வந்துட்டு போகலாம். ஓகே. 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கவர்களுக்கு இந்த தடவை வாவ் சூப்பரா இருக்கு. பெண்களா இருந்தீங்கன்னா நிறைய நகை வாங்குவீங்க, நிறைய கோயில்களுக்கு போவீங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஆசி வாங்கிட்டு வருவீங்க. நல்லா திடீர்னு வந்து மாமனார் மாமியாருடைய அனுசரணை கிடைக்கும், மூத்தவருடைய அனுசரணை கிடைக்கும். ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு உங்களுக்கான ஒரு அன்னதானம் மேற்கொள்வீர்கள். கோயில்களுக்கு சில டொனேஷன் கொடுப்பீங்க. அதன் மூலமாக ஒரு நல்லவை எல்லாம் உங்களை தேடி வரும். நிறைய பிள்ளையார் கோயிலோட கனெக்ட் ஆகுது, நிறைய சிவன் கோயிலோட கனெக்ட் ஆகிறது. இந்த தடவை நிறைய பேருக்கு வந்து ஆன்மீக ஞானம் அதிகரிக்கும். திடீர்னு ஹில் ஸ்டேஷன் போலாமா, ஏதாவது மலை ஏறுவோமா, அது பண்ணுவோமா, இது பண்ணுவோமா, நல்ல ஆன்மீகத்தோடு ஒரு ஐக்கியப்படுத்தணும்னு தோணும். அவருடைய ஆன்மீக குரு இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. நீங்க ஏதாவது ஒரு குரு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. மலை ஏறுதல், இல்லை அங்க இருக்கக்கூடிய கடவுளை பார்த்தல், பெண் தெய்வத்துடைய எனர்ஜி ரொம்ப அழகா இருக்கு. அது அப்படியே கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மையெல்லாம் இந்த தடவை கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. நிறைய பேருக்கு வந்து பிசினஸ்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். வண்டி வாகனங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏதாவது ஒரு பழுது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். நிறைய பேருக்கு வீடு வாசல் மனை வாங்கணுன்ற எண்ணம் அதிகரிக்கும். பிசினஸ் டெவலப் பண்ணணும், சூப்பரா இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இந்த வயது ஒருத்தவர்களுக்கு தலைமை பண்பு அதிகரிக்கும். நீங்க சொல்றதுதான் மந்திர சொல்லா இருக்கும். ரொம்ப அனலைஸ் பண்ணி சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள். சூரியனும் வரப்போறா, சுக்கிரனும் வரப்போறா, புதனும் அங்க இருக்க போறாருன்ற போது இது எல்லாத்தையும் பார்த்து ராகு செயல்படணும்னா எல்லா விதத்திலையும் மூலக்காரம் பண்ணி அப்படின்னு சொல்ற அளவுக்கு பேர் எடுப்பீங்க. இது ஒரு பக்கம் பாசிட்டிவா இருந்தா. நெகட்டிவா இருந்தா கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும், ஹெல்த் ரீதியான தொந்தரவுகள் கொடுக்கும், கணவன் மனைவியை நினைத்து ஒரு சின்ன சின்ன கவலைகள் எட்டி பார்க்கும். இது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், மற்றபடி வேற எல்லாமே சூப்பரா இருக்கு. 60 வயதை தாண்டிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன். 60 வயசுல என்ன மேடம் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் கேட்காதீங்க. ஆரோக்கியம் மேம்படும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேரம்பேத்தியோட ஒரு அனுசரணை கிடைக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்க பிள்ளைங்க உங்களை வந்து பார்க்க வர்றது, இல்லை உங்க பிள்ளைங்களோட சேர்ந்து இருக்கிறதுக்கான அமைப்பு, இதெல்லாம் வந்து கிடைக்கும். 55-56 வயசு ஆனாலே சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு ட்ரிப் போயிட்டு வருவீங்க. அந்த ட்ரிப் ஒரு ஆன்மீக ட்ரிப்பா இருக்கலாம், அந்த ட்ரிப் ஒரு அழகான ஒரு ட்ரிப்பா இருக்கலாம். ஏதோ ஒரு ட்ரிப் இந்த தடவை போவீங்க. அந்த சீரடி போறது, மந்திராலயம் போறது, கோவிலுக்கு போறது, ஏதோ ஒரு இடத்துக்கு போறதுன்ற மாதிரி இந்த தடவை கொஞ்சம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் உருவாகும். ரொம்ப 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 நல்ல டைம். இனிதே மலரா காத்திருக்கிறது. நிறைய பேருக்கு ஃபாரின் போகணுன்ற மாதிரி எண்ணம் இருக்கும். இதுக்கு அதுக்கான வாய்ப்பை இந்த தடவை இருக்கக்கூடிய ராசிநாதனும் மற்றவர்களும் கொடுப்பாங்க. ஃபாரின் போறதுக்கு இந்த தடவை டிக்கெட் புக் பண்ணுவீங்க, இல்லாட்டி வந்து விசா போடுவீங்க. என்ட்ரி இல்லை இந்த தடவைல இருந்தே அப்படியே போகணுன்ற எண்ணத்துல ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு. நிறைய ஃபாரின் பொருள் உங்க கண்ணில் படும், கொண்டு வந்து கொடுப்பாங்க. யாராவது கிஃப்ட் கிடைக்கும். இந்த தடவை இந்த வயது ஒத்தவர்களுக்கோ இல்லை சரி யாராவது இந்த தடவை சுவாதி நட்சத்திரக்காரருக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் கிடைக்க போகுது. நிறைய தடவை பர்ஃப்யூம் வாங்குறது, நிறைய வந்து உங்களே அழகுபடுத்தி கொள்றதுன்ற மாதிரி கொஞ்சம் வாசனை திரவியங்களால் வீட்டை வச்சுப்பீங்க. நிறைய பேர் பச்சை கற்பூரம்லாம் வாங்கி போடுவீங்க. இதெல்லாமா இதுவும் தான். நிறைய இந்த தடவை கொஞ்சம் தெய்வீகத்தோடும் வாசனையோடும் கனெக்ட் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை இருக்கு. அதன் மூலமாக இறைவனை
அடைய வேண்டும் என்கிற ஒரு அலாதிக பிரியத்தோடு இருப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஆன்மீக தேடல் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த தடவை. பயங்கரமா மெடிடேஷன் பண்ணுவீங்க. நிம்மதியா இருந்தா, மனசு நிம்மதியா இருந்தாங்க மெடிடேஷன் கூட நல்லா இருக்கும். இந்த தடவை அதெல்லாம் நடக்க போகுது. மனசு நிம்மதியா இருக்க போது பெருசா கவலைப்பட நான் பல்லு வலி, இடுப்பு வலியில அவஸ்தைப்பட்டு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதற்கான விஷயம்லாம் சரியா போயிடும். இல்ல போகணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா சரியா போடும். முடிஞ்சா யாராவது பல்லு வலியில அவஸ்தைப்படுறீங்கன்னா, ஏன்னா அது வரும்னு நான் சொல்லியிருந்தேன். ஒருவேளை வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா, யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஒரு 100 கிராம் கிராம்பு வாங்கி தானமா கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடும். ஆட்டோ கண்ணாடி திரும்பினா ஆட்டோ ஓடுமான்னு கேட்காதீங்க. செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்க்குறவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. நம்ம வியாக்கியானம் பேசிட்டு செய்யாம உட்காந்துக்கோ. செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பலனை அனுபவிங்கள். ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம். இனிதே மலர காத்திருக்கிறது யாருக்கு? சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே, இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? மகாலட்சுமி வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை மாற்றி கொடுக்கக்கூடிய வழிபாடா இருக்கு. உங்க வீட்டு பக்கத்துல 2 யானையோடு இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு இருந்தா போய் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா குருவோட பார்வை அப்படியே உங்க மேலதான் விழுந்துட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஸோ குருனாலே என்ன யானை கஜலட்சுமி வழிபாடு. கஜலட்சுமி எங்கேயாவது இருந்தா பாக்குறது. இந்த தடவை நிறைய பேர் கஜலட்சுமி போட்டோ கிடைக்கும் உங்க கண்ணில் கிடைச்சா சொல்லுங்க. கஜலட்சுமியோட போட்டோ கிடைக்கிறது, திடீர்னு லட்சுமின்னு சொல்லிட்டு கஜலட்சுமியை கொடுக்கறது, எங்கேயாவது நீங்க போற இடத்துல 2 யானைகளோடு லட்சுமி இருக்கிற மாதிரியான ஒரு சினாரி அவங்க வீட்டுல இருக்கிறது, நீங்க பாக்குற இடத்துல உங்க கண்ணில் படுறது இல்லை, நீங்களே அதை வாங்கி மகிழ்ன்ற மாதிரி தோன்றதெல்லாம் இந்த தடவை நடக்கும். ஸோ நிறைய கஜலட்சுமியோட பிளஸ்ஸிங் இந்த தடவை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. ஓகே, சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய யானை பார்ப்பீங்க. யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கான அமைப்பு கிடைக்கும். இன்னும் சில பேருக்கு பசுமாடு பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்க யானை பாக்குறீங்க, யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குறீங்கன்னா நீங்க வளர காத்திருக்கீங்க. வளர்ச்சியை நோக்கிய பயணம் உங்களுக்கு கண்ணில் தெரியுதுன்னு அர்த்தம். நீங்க பசுமாடு பாக்குறீங்கன்னா அசை போட்டு அது செரிச்சு இது வரைக்கும் நீ பட்ட கஷ்டத்துல இருந்து வெளியில வந்து ஒரு நல்ல நிம்மதி பெருமூச்சு விட போற. பசுனாலே மாடுனாலே செல்வம்னு அர்த்தம். பணம் வருவதற்கான வழியும் உங்களுக்கான அதிர்ஷ்டமும் தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம். படிக்கிற குழந்தைகிட்ட போய் பணத்தை பத்தி பேசி இல்லை, அதுக்கு தேவை என்ன? மார்க். வேலை பார்க்குறவங்கள்ட்ட போய் மார்க்கை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை, அதுக்கு தேவை என்ன? பணம். அப்ப யாருக்கு என்ன தேவையோ, எந்த வயது ஒத்தவருக்கு என்ன தேவையோ அந்த தன்னாக தானே வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை யாருக்கு இருக்கோ இல்லையோ சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் இனிதே மலர காத்திருக்கிறது இந்த பிப்ரவரி மாதம் 2026 வருடம்.